தமிழக மக்களுக்காகவோ தமிழக நல்லதுக்காகவோ எந்த ஒரு போராட்டமோ எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ ரஜினி தனிப்பட்ட முறையில் பண்ணதே கிடையாது. தமிழ் சினிமா சேர்ந்த அனைத்து சங்கங்களும் சேர்ந்து ஊர்வலமா ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரி ஒண்ணு பாரதி ராஜா அவர்கள் தலைமையில 2002 நடத்தினாங்க. அப்போ ரஜினி அவர்களை நீங்களும் கலந்துங்க, ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரஜினி வந்துட்டு அதுக்கு ஆதரவு தரவே இல்லை. நிறைய பேர் இந்த தமிழ் உணர்வு உள்ளவங்க, இந்த தமிழ் ஆர்வலர்கள், முக்கியமா பாரதி ராஜா, கௌதமன், வெற்றிமாறன், சீமான் இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா அங்க போய் ஒரு போராட்டம் பண்ணாங்க. இதுதான் இங்க இருக்கிற உரிமை. ப்ரொடெஸ்ட் நடந்துட்டு இருக்கு. 2002 இருந்து 2005 வரைக்கும் அவரோட வருமானத்தை மறைச்சாங்க அப்படின்றதுக்காக ரஜினிக்கு 66 லட்ச ரூபா வந்துட்டு அபராதம் செலுத்தினாங்க. கிண்டியில ரஜினி அவரோட அந்த ஆசிரமம் அப்படின்ற ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலுக்கு பாத்தீங்கன்னா பல வருஷமா வாடகையே கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்கிறாங்க ரஜினி அவர்கள். ரஜினி சொன்னது தப்பே கிடையாது. ஏன்னா அந்த போராட்டம் நடக்கிறது ஜெயலலிதாவோட ஆதரவோடு நடக்கிற போராட்டம். அவருக்கு அப்போ ஜெயலலிதாவை பிடிக்காது, அதனால தனியா உண்ணாவிரதம் இருந்தாரு. இப்போ உனக்கு ரஜினியை பிடிக்காது, அவரோட ஆதரவோட விடாமுயற்சி படம் வந்தா நீ அந்த படத்தை நல்லா இருந்தாலும் பாராட்டி பேசுவியா? உனக்கே இப்போ இருக்கும்போது அப்புறம் அவருக்கு எப்படி இருக்கும்? சரி, நீ சொல்ற ரஜினி ஃப்ராட் பண்றாரு, இப்படி ஏமாத்துறாரு, இப்படி ஏமாத்துறாரு, அவர் ஏழை அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கியே. உங்க தலைவர் ஜோசப் விஜய் தன்னோட பேரை ஜோசப் விஜய்னு இப்போதான் மக்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கு முன்னால விஜய் விஜய் அப்படின்னு தான் வந்துகிட்டு இருந்தது. இப்படி தன்னோட ஒரிஜினல் மதத்தை வெளிக்காமிக்கிற அந்த ஜோசப்புங்கிற பேரே உங்க தலைவர் இத்தனை நாளாக மறைச்சு வச்சிருந்திருக்காரு. அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து சொகுசுக்கார் இறக்குமதி பண்ணிட்டு அதுக்கு லட்சக்கணக்கான டேக்ஸை கட்டாமல் கோர்ட்டில் அப்பீல் பண்ணும்போது ஜோசப் விஜய் அப்படி மட்டும் போட்டுக்கிட்டு நான் ஏழை அப்படின்னு சொல்லி உங்கள் தலைவர் சுட்டி காட்டியிருக்காரு, டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்திருக்காரு. முதல்ல மற்றவங்கள குறை சொல்கிறவங்க தான் ஒழுங்காக டேக்ஸ் கட்டுறோமா, தான் முதல்ல வருமான வரி கட்டுறோமா, முதல்ல சரியா இருக்கோமா அப்படி பார்த்துட்டு மற்றவங்களை குறை சொல்லணும். சரி பண்ணி பேசுறத ஒத்துக்கிற ரஜினி இங்கிட்டு இல்லாமல் அங்கிட்டு இல்லாமல் அவராவது ஒருதலை பட்சமாக ஏதாவது பேசினாரு, அட்லீஸ்ட் லூஸ் டாக்காவது விட்டாரு. உன் தலைவர் ஏதாவது டாக் விடுறாரா? 2016 நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ பெட்ரோல் விலை ஏறிட்டு இருக்கு, கேஸ் சிலிண்டர் விலை ஏறிட்டு இருக்கு. உங்கள் தலைவர் இடையில பெட்ரோல் விலை ஏறினப்ப சைக்கிளோட வெளியே இறங்குறாரு. அதுக்காக ஒன்றும் வாயை திறக்கவே இல்லை. இப்படி ஒன்றுமே பண்ணாமல் ஒரு மயிரையும் பிடுங்காமல் அது அரசியலுக்குள்ள புகுவேன், அரசியலுக்குள்ள புகு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி தம்பி? ஃபஸ்ட்டு ஒரு ஏரியா கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ பதவிக்காவது நிற்க வேண்டாமா? அதை நான் எடுத்தோன்னே ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் மக்கள் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு போராட்டமாவது பண்ணியிருக்காரா? தன்னோட லைஃப்ல பண்ண ஒரே போராட்டம் 1995 சங்கவியை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே பண்ண ஒரே ஒரு போராட்டம் தான். என்ன கொடுமை சரவணன்.